விழுப்புரம் மாவட்டத்தில் 11 வருடமாக பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை முறையில் விவசாயம் செய்து வரும் இயற்கை விவசாயி பாண்டியன் இலுப்பைப்பூ சம்பா நெல் சாகுபடி முறை பற்றி பல விவரங்களை பகிர்ந்துள்ளார். இலுப்பைப்பூ ரக நெல் கருப்பு நிறத்திலும் அரிசி இளஞ்சிவப்பு நிறத்திலும் காணப்படும். இந்த நெல்லை தமிழ்நாட்டில் விவசாயிகள் பரவலாக சாகுபடி செய்து வருகிறார்கள். இந்த நெல் அரிசி சற்று நறுமணமாக காணப்படும். இந்த இலுப்பைப்பூ அரிசி சாப்பிடுவதால் உடம்பு சூடு குறையும், நீரிழிவு நோய் குணமாகும், மூட்டு வலி குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இலுப்பைப்பூ சம்பா நெல் குறித்த கூடுதல் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். வணக்கம் விவசாயிகளே. இழப்பு இல்லாமல் வருமானம் தரும் இலுப்பைப்பூ சம்பா நம்ம சாகுபடி பண்ணியிருக்கோம். இலுப்பைப்பூ சம்பா அதிகம் விளையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம இது கடந்த 2 ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணதில் இந்த ஆண்டு இலுப்பைப்பூ சம்பா நம்ம சாகுபடி பண்ணியிருக்கிறோம். இலுப்பைப்பூ சம்பா 15 நாளில் நம்ம விதை விட்டு நடவு நட்டால் கரெக்டாக ஒரு 120 நாளில் நம்மளுக்கு வந்துடும். நல்லா விளைச்சலும் தரும். ஒரு ஏக்கருக்கு 20 மூட்டை எடுக்க முடியும் அப்படின்றதுல இப்போ நம்ம 20 சென்ட் நட்டுருக்கோம். 20 சென்ட் 4 மூட்டை அளவுக்கு வருது வாய்ப்பு இருக்குது. அப்போ 4 மூட்டை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இடைவெளி நிறையா சால் நட போட்டோம்னா இடைவெளியாக விட்டுருக்கோம். கொஞ்சம் நெருக்கமாக நட்டுருந்தால் ஒரு ஏக்கருக்கு 20 மூட்டை எடுக்க முடியும். ஒரு ஏக்கர் நெல் இன்றைக்கி 6000 ரூபா போகுதுங்க. கருப்பு கவுனியை விட நெல் மூட்டை இது விலை அதிகம். ஏன்னா இன்றைக்கி நோய்கள் இழுப்பு நோய் சொல்லுவாங்க, இழுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க நோய்கள். அந்த மாதிரியான நோயை குணப்படுத்தக்கூடியது தான் இலுப்பைப்பூ சம்பா. அரிசியாக நீங்கள் 200லேருந்து 300 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த அரிசி. இன்னைக்கு விவசாயிகள் நம்ம இழப்பீடு இல்லாமல் வரணும். விவசாயிகள் நஷ்டம் சொல்லாமல் எந்த ரகம் போட்டால் லாபம் கிடைக்கும் அந்த காத்து அதை செய்யும் போது நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வகையில் இலுப்பைப்பூ சம்பா என்பது நம்ம சம்பா பட்டத்தில் குறுகிய கால உரம், எந்த உரமும் தேவையில்லை. அதாவது 10 நாள் உரம் போட்டு நீங்கள் விளைச்சிட்டு 15 நாளில் நட்டுட்டு நீங்கள் களை பறிச்சா போதும். குறைவான பராமரிப்பு, நிறைவான வருமானம் தரும் இலுப்பைப்பூ சம்பா. நம்ம இலுப்பைப்பூ சம்பா நாற்று விடணும் அப்படின்னா நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே நாற்றங்காலை ஓற்றி 2 சால் நல்லா முதல் சால் ஓட்டணும். 2வது ஒரு வாரம் கழித்து ஒரு நாற்றங்கால சால் ஓட்டணும். 3வது நம்ம ஓட்டி பரம்படித்து நாற்று விட்டு நாற்று 15 நாளில் வளர்ந்துருங்க. கொஞ்சம் சின்னமாக தான் இருக்கும், திட்டமான வளர்ச்சி. நம்ம அதே போல் நெல் நடவு போகிறத்துல நம்ம 2 சால்லேருந்து 3 சால் உழவு ஓட்டணும். உழவு ஓட்டி சேரை நல்லா மட்டம் பண்ணி நம்ம சால் நடையும் போடலாம், நம்ம பட்டம் போட்டு நடலாம். அப்போ நம்ம நடும்போது எவ்வளோன்னா உங்களுக்கு 15 நாற்று 15 நாள் நாற்று வளர்ச்சி நட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக வளர்ச்சி வரும். நம்ம நடவு செஞ்சு 20 நாள்லேருந்து 25 நாளுக்குள்ளே களை எடுத்துடும். முதல் களை தேவைப்பட்டால் 2வது களை எடுக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. இப்போ நம்ம முதல் களை தான் எடுத்துருக்கோம், 2வது களை எடுக்கலை, அந்தளவுக்கு களை வரல. இப்போ களை வராமல் இருக்கிறதுக்கு உழவு தொழில்நுட்பம் ரொம்ப அவசியமானதுங்க. நீங்கள் களை எடுக்காத பயிர், களை எடுக்காத கால் பயிர்னு சொல்லுவாங்க பழமொழி. அது மாதிரி களை எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது விளைச்சல் குறையும். அது போல் ஒரு களை எடுத்துடணும். அதிகம் இருந்துச்சா 2வது களை. நம்ம என்ன செய்யணும், மெயின் உழவு தொழில்நுட்பம் அவசியம் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சம் வரும். இப்போ எதுக்கு நம்ம மருந்து அடிக்கணும் அப்படின்னா கிடையாது. சம்பா பட்டத்தில் 90% வராது. இப்போ எதுக்கு எந்த நோய் தாக்கத்தில் எதுவும் வரலைங்க. நம்ம இப்போ களை எடுத்தோம், இப்போ அறுவடை பண்ணுறோம், அவ்வளோதான். இது இடையில புண்ணாக்கு போட்டால் என்ன ஆகுனா மடிஞ்சிரும். ஏன்னா இதில் அந்த ஓய்வு கொடுத்தனால விளைச்சல் அதிகமாக இருக்குது. வேறு எதுவுமே நம்ம இயற்கை உரம் போடல, கடல புண்ணாக்கு வேப்பண்ணாக்கு போடுவோம், அதெல்லாம் இதுக்கு போடலை. நீ போடாத முன்னாடியே இன்றைக்கி சாயிற விளைச்சல் அதிகமாக விளைஞ்சு சாயிற செஞ்சு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக விவசாயிகள் ஒவ்வொரு தொழில்நுட்பங்களும் இருக்குது. நம்பிக்கையோடு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக எடுக்க முடியும். ஒரு மூட்டை இன்றைக்கி 6000 ரூபா போகுதுன்னு பார்த்துங்க. அப்போ 20 மூட்டை விளைஞ்சால் 1,20,000 ரூபா கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு சராசரி மற்ற ரகத்தை விட இது 2 மடங்கு லாபம் கிடைக்கும். இலுப்பைப்பூ சம்பா அரிசி பார்த்திங்கன்னா நெல் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். அரிசி கொஞ்சம் வெள்ளையோட கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்கும். இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நம்ம நெல் சாகுபடி பண்ண வச்சுன்னா தண்ணி காய்ச்சல் பசலாம் போடக்கூடாது, தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். நாம் எப்போனா நெல் பயிர் முத்தின பிறகு தான் தண்ணி நிப்பாட்டணும். இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அப்போ தேவையில்லை, மழை காலத்தையும் வைக்க வேண்டியதில்லை. மழை தண்ணியை நிப்பாட்டணும். நம்ம முக்கியமான விவசாயிகள் என்ன தெரியுதுன்னா, விவசாயம்னு சொல்லிட்டு நம்ம போர் தண்ணி அதிகம் பயன்படுத்த குறைச்சிக்கணும். மழை தண்ணியை முழுசாக பண்ணணும். இப்போ இந்த இலுப்பைப்பூ சம்பா பார்த்திங்கன்னா 90% மழை தண்ணி தான் வந்ததுங்க. நம்ம செப்டம்பர் மாதம் நாற்று விட்டோம், அக்டோபர் 3ஆம் தேதி நடு நட்டோம். இப்போ இன்றைக்கி வந்துடுச்சு. இன்னையோட 95 நாள் ஆகுது. இன்னும் ஒரு 10 நாள்லேருந்து அறுவடை வந்துடும்.
நம்ம 110 நாள் 120 நாளில் வந்து இந்த அறுவடை வரக்கூடியது. விவசாயிகள் வந்து முக்கியமாக அதை என்னென்னா, நம்ம வந்து நெல் பயிருக்கு தண்ணி தேவை. தண்ணினா ஒரு வரப்பு உயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம்னுவாங்க. அந்த பழமொழியில் வந்து தண்ணி நிப்பாட்டணும். அறுவடை வந்து முத்தும் போது மட்டும்தான் நிப்பாட்டணும். அது வரைக்கும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும். அது விவசாயிகள் வந்து முக்கியமாக கடைப்பிடிக்கணும். இப்போ இலுப்புப்பு சம்பா வந்து விளைச்சல் வராது, ஒரு ஏக்கருக்கு 10-12 மூட்டை தான் அப்படின்னு வந்து பாரம்பரிய விவசாயிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஆய்வுப்படி நல்லா பராமரித்தா வந்து நல்ல மதிப்பீடு எடுக்க முடியும். 2 மடங்குன்னா 20 மூட்டை எடுக்க முடியும். இப்போ நான் சொன்னதில் 5 நாள் நாற்று. அப்போ 5 நாள் நாற்று அப்படின்னு சொல்லும்போது நாற்றுல வந்து நீங்கள் வந்து வளர்க்கணும். 5 நாளில் வளருமா? கண்டிப்பாக வளரும். அப்போ அந்த இருக்கான தொழில்நுட்பம் தான். நம்ம நாற்று விட்டோன்னு தண்ணி வச்சு வடிகட்டிங்கன்னா 5 நாளில் வளர்ந்துருங்க. ஒரு ஜான் வந்துடும், வச்சுட்டா போதும். அப்போ நல்லா பராமரித்தா நல்ல வருமானம் தரும். இருக்கிற ரகையில் அதிகமாக ஒரு மூட்டை 6000 ரூபா நீ தஞ்சாவூரில் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ நெல்லும் கிடையாது. அப்போ அந்தளவுக்கு பார்த்துங்க. அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம எந்த தொழில்நுட்பம்னா, ரகங்களை மாட தேவையில்லை. இருக்கிற தொழில்நுட்பம், விளைச்சல் எடுக்கிற தொழில்நுட்பம் இருக்குது. அந்த தொழில்நுட்பப்படி இந்த மூட்டையை 20 மூட்டை ஏக்கரை எடுக்க முடியும் என்பது தான் நம்பிக்கையாக இருக்குது.